கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய செய்தித்தாளிலே தினத்தந்தி பத்திரிகையிலே நான் வாசித்தேன். வேனிஸ் போகத் என்ற மல்யுத்த வீராங்கனை 100 கிராம் எடை கூடியதன் காரணமாக பதக்கம் பெறுவதற்கு தகுதியற்றவர் என்று நீக்கப்பட்ட செய்தியை நான் படித்தேன். அது மட்டுமல்ல, நம் இந்திய மக்கள் பலர் அதை நினைத்து வருந்தினார்கள். ஒரு அருமையான வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்றெல்லாம் பலர் அதை பற்றி குறை சொன்னார்கள், வருத்தப்பட்டார்கள். ஆனால் நான் வேறொன்றை நினைத்தேன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வீராங்கனை ஒரு பெரிய மல்யுத்தம் செய்தார்கள். அவர்தான் நமது புனித கன்னிமரியாள். சாத்தானுக்கும் அந்த புனித கன்னிமரியாளுக்கும் பெரிய மல்யுத்தம் நடந்தது. அந்த மல்யுத்தத்திலே சாத்தானின் தலையை குதிக்காலால் நசுக்கி பெரிய வெற்றி பெற்றாள் நமது அன்னை தேவத்தாய். அது முதல் அந்த அன்னையினுடைய புகழ், மகிமை, பெருமை எல்லா தலைமுறைகளும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது அன்னையும் தன்னுடைய நன்றி பாடலில், புகழ்ச்சி பாடலில் சொல்லுகிறார்கள், இனி எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று மிக மகிழ்ச்சியோடு, நன்றி உள்ளத்தோடு இறைவனை வாழ்த்துகின்றார்கள். அன்புள்ள இறை மக்களே, மாதாவை பற்றி நமக்கு நன்றாக நிறைய தெரியும். ஆனாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன். நமது அன்னையினுடைய பெருமையை, மகிமையை, அதனுடைய தொடக்கம் இறைவன் வானதூதரை அனுப்பி நமது அன்னைக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற அதுதான் தொடக்கம். அதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, அருள் நிறைந்தவளே வாழ்க என்ற வார்த்தையை கடவுள்தான் தன்னுடைய வாயிலிருந்து முதலாக உச்சரிக்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சமணசிடம் அவர் சொல்லுகின்றார். ஆக முதலாக கடவுளிலிருந்து வந்த அந்த வார்த்தை அவர் சொல்ல சமணஸ் அதை கேட்டு மாதாவிடம் போய் வாழ்த்துகின்றாள். ஆகவே அருள் நிறைந்தவள், முழுமையாக ஏதோ நிறைவு பெற்றவள் அது அல்லது மிக அருள்மிக பெற்றவள், அதெல்லாம் சரியே இல்லை. முழுமையாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் வழிந்து போகின்ற அளவிற்கு முழுமையாக அருளால் நிரப்ப பெற்றவள் நமது அன்னை. அந்த பெரிய உண்மையை தொடக்கத்திலேயே இறைவன் வானதூதர் வழியாக மாதாவுக்கும் நமக்கும் அறிவிக்கின்றார். இரண்டாவது பெரிய உண்மை, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர், உடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உலக மீட்பரான இயேசு கிறிஸ்து அந்த அன்னையிடமிருந்து பிறப்பார் என்ற மாபெரும் செய்தியையும் விண்ணக தந்தையின் திரு வாயிலிருந்து அது உதித்த வார்த்தைகள். இப்படி உலகத்திற்கு இறைவன் வெளிப்படுத்திய பிறகு புனித கன்னிமரியாள் இயேசுவுக்கு, கடவுளுக்கு தாய் அல்ல, கடவுளுடைய தாயாக மாதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது திருச்சபையிலே. அப்பொழுதுதான் எபேசு நகரிலே 431ஆம் ஆண்டிலே ஒரு சங்கம் கூடி, இல்லை, மாதா இறைவனின் தாய், கடவுளுடைய தாய் என்ற பிரகடனத்தை அந்த பாப்பரசர் அப்பொழுது அவர் பிரகடனம் செய்து இது திருச்சபையின் சத்தியம் என்பதை உறுதிப்படுத்தினார். அதற்கடுத்து இரண்டாவது மாதாவுடைய மகிமை நமக்கு தெரியும். நமது பாதுகாவல் விண்ணரசி, விண்ணக மன்னக மகிமையாக, ராணியாக, அரசியாக நமது அன்னை விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டார்கள். விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே விண்ணக மன்னக ராக்கினியாக முடிசூட்டப்பட்டார்கள். விண்ணக தந்தையின் வலது பக்கத்திலே அமர வைத்தார் தந்தையானவர். ஆகவே அடுத்து நமது அன்னை நம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகள், துன்பங்கள், சிலுவை மரணம்
இதிலே அவர்கள் ஒன்றித்து ஒத்துழைத்து பங்கு பெற்றதன் காரணமாக உடன் இரட்சகி, உடன் மீட்பாளி என்று அந்த பெயரையும் திருச்சபை அன்னைக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பெருமையை அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக நாம் அதை சிந்தித்தது கிடையாது, அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லும்பொழுது நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள், இந்த அளவிற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று. என்னவென்றால், மாதா விண்ணக தந்தையின் மத்தியஸ்தி, வரங்களின் மத்தியஸ்தி, வாய்க்கால். விண்ணக தந்தை எல்லா வரங்களையும் மாதாவின் வழியாகத்தான் நமக்கு கொடுக்கின்றார். இது நமக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறேன், இதை நமது திருச்சபை பாரம்பரியம் பாதுகாத்து வந்திருக்கின்றது, நடந்திருக்கின்றது. ரெண்டாவது, பாப்பரசர்கள், கிறிஸ்துவின் பதிலாளிகள், பிரதிநிதிகள், வழுவாவரம் பெற்ற புனிதர்கள், அந்த பாப்பரசர்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து புனிதர்கள் இதற்கு சாட்சியாக விளங்கியிருக்கின்றார்கள். இன்னும் இறை வெளிப்பாட்டின் வழியாகவும் இவ்வாறு பல புனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மாதாவின் வழியாகத்தான் எல்லா வரங்களும் இறைவன் நமக்கு இந்த உலகத்திற்கு வழங்கினார். ஆக இவ்வாறு சொல்லும் பொழுது முக்கியமாக பாப்பரசர் 10ஆம் பத்தினார் சொல்லுகின்றார், எல்லா வரங்களையும் இறைவன் மாதாவிடம் ஒப்படைத்து விட்டார். மாதா யாருக்கு வேண்டுமோ, எப்பொழுது வேண்டுமோ, யார் கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்ற உரிமையை வழங்கிவிட்டார் என்று பாப்பரசர் புனித 10ஆம் பத்திநாதர் சொல்லுகின்றார். 9ஆம் பத்திநாதர் 12ஆம் பத்திநாதர் சொல்லுகிறார், கடவுள் தருகின்ற அந்த வரங்கள் 3 நிலை, 3 படிகள் அங்கே இருக்கின்றன, 3 நிலையை அடைகின்றன. முதலாவது, விண்ணக தந்தையிடமிருந்து கிறிஸ்துவுக்கு, அவரிடம் அந்த வரங்கள் வருகின்றன. கிறிஸ்துவிடமிருந்து மாதாவுக்கு அந்த வரம் வருகின்றது. இப்படித்தான் வழியாக வருகின்றது. மாதா மக்களுக்கு அந்த வரங்களை பொழிகின்றார், தருகின்றார். ஆகிய 3 நிலைகள் இருப்பதை 12ஆம் பத்திநாதர் அதை அழகாக சொல்லுகின்றார். அவர்தான் மாதா விண்ணகம் சென்றது உண்மை என்று திருச்சபை சத்தியம் என்று 1950 அவர் அறிவித்தவர். அடுத்து இன்னும் இந்த புனித ஜான் பால், 2ஆம் ஜான் பால் அவர் சொல்லுகின்றார், எல்லா மதத்தினரும் எல்லோருக்கும் வேறுபாடு இல்லாமல், கிறிஸ்துவருக்கு மட்டும் இல்லாமல் யார் யார் அன்னையிடம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் மாதா தன்னுடைய வரங்களை பொழிகின்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அன்புடைய இறைமக்களே, மாதாவுடைய வல்லமை, மாதாவுடைய சக்தியை நாம் உணர வேண்டும். ஒரு சமயம் ஒரு பெண், நான் தட்டாஞ்சாவடியில் பங்குருவாக இருக்கும் பொழுது, நடுத்தர வயது ஒரு பெண் அடிக்கடி ஆலயத்திற்கு வந்து மாதாவுடைய சுரூபத்துக்கு முன்னால் அமர்ந்து, நெருக்கமாக அங்கே இருக்கும் பெஞ்சு இருக்கும், அமர்ந்து அதிக நேரம் ஜெபித்து விட்டு போவார்கள். பல சமயங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் திருப்பலிக்கு வரமாட்டார்கள். ஒரு நாள் நான் அவர்களை அழைத்தேன். ஏம்மா நீங்கள் பூசிக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சுவாமி, உன் பேர் என்ன? மரியா, மேரி, அருமையான பேராச்சு, மாதா பேர். நான் வந்து ப்ராட்டஸ்டன்ட், பாஸ்டர் என்னை திருமணம் செய்து கொண்டார். அதெல்லாம் நான் நம்ம கோயிலுக்கு வர்றதில்லை. ஆனால் மாதா மீது எனக்கு அதிக பக்தி. நான் கான்வென்ட் பிள்ளை. கான்வென்ட்டில் படிக்கும்போது சிஸ்டருங்க சொன்னாங்க, ஜெபமாலை சொன்னால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் மறவாதீர்கள், மாதா மீது பக்தியாயிருங்கள், ஜெபமாலையை விடாதீர்கள். அந்த ஜெபமாலை தான் சிறந்த கருவி, ஆயுதம். அதை கொண்டு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளாம் பெற்றுக்கொள்ளலாம் சொன்னார்கள். ஆகவே எனக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும்பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து மாதாவை பார்த்து நான் ஜெபமாலை சொல்லிவிட்டு போவேன். பல புதுமைகளை நான் பெற்றிருக்கிறேன். வேறு எதையும் நான் ஜெபம் செய்வது கிடையாது. இந்த ஜெபமாலை மட்டும்தான். இந்த ஜெபமாலையின் வழியாக நான் பல நன்மைகள் அடைந்திருக்கிறேன் என்று
அந்த அம்மா சொன்னார்கள். அன்புள்ள மக்களே, மாதா எவ்வளோ வல்லமை நிறைந்தவர்கள். அவருடைய வரங்களை எல்லாருக்கும் கொடுக்கின்றார்கள். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் கொடுக்கின்றார்கள். அடுத்து நமது பாப்பரசர், இப்பொழுது இருக்கின்ற பாப்பரசர் புனித தந்தை பிரான்சிஸ் அவர்களிடத்திலே ஒரு பக்தி இருக்கின்ற மாதா பக்தி. என்ன பக்தி? புதிய ஒரு பக்தி. துன்பங்கள் என்ற முடிச்சு அவிழ்க்கின்ற மாதா. முடிச்சு அவிழ்க்கின்ற மாதா. என்ன முடிச்சு? துன்பங்கள். துன்பம் முடிச்சு அவிழ்க்கின்ற மாதா என்ற அந்த ஒரு பக்தி நமது பாப்பரசரிடத்திலே இப்பொழுது அதிகமாக விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் மாதாவிடத்திலே என்ன கஷ்டமாக இருப்பினும், என்ன துன்பமாக இருப்பினும், அது முடிச்சாக அவிழ்க்க முடியாத துன்பமாக, தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அந்த முடிச்சையை மாதா அவிழ்த்து விடுகிறார்கள். நம்பிக்கையோடு மாதாவிடம் ஜெபிக்க வேண்டும். கட்டாயம் எல்லா வரங்களையும் அவர்கள் மாதா தருவார்கள் என்று நமது பாப்பரசரும் நமக்கு சொல்லுகின்றார். அன்புள்ள இறைமக்களே, மாதா, எனக்கு ஓரளவுக்கு மாதா பக்தி உண்டு. ஆனால் நான் இதை பற்றி வாசிக்கும் பொழுது அந்த அளவு பாப்பரசர்களும் சில புனிதர்களும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அன்னையின் வழியாகத்தான் வருகின்றது. அப்படி என்றால் ஒரு சந்தேகம் கேட்கலாம். அப்படின்னா புனித அந்தோணியாற்ற வேண்டிக்கிறோம், புனித சபரியாற்ற வேண்டிக்கிறோம், புனித வனசன்னப்பற்ற வேண்டிக் கொள்கிறோம். அப்போ அவங்ககிட்டலாம் வேண்டாம், எப்படி நம்ம அவர்களுக்கு கூட முதலாக மாதாவிடம் வந்துதான் அதன் பிறகுதான் அந்த புனிதர்களுக்கும் வரங்கள் கிடைக்கின்றன. ஆகவே நாம் அதிகமாக மாதாவிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து ஜெபிக்க வேண்டும். முழு நம்பிக்கை ஜெபிக்கும்பொழுது எப்படிப்பட்ட துன்பமாக இருப்பினும், முடிச்சுகளாக இருந்தாலும் மாதா அவிழ்த்து விடுவார்கள். எப்படிப்பட்ட நமக்கு உதவி தேவை என்றாலும் மாதா நமக்கு தருவார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புனித டொமினிக் சாமிநாதர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித சாமிநாதர் ஜெபமாலை பக்தியை பரப்பியவர். நமது வாழ்க்கையிலே எவ்வளவுதான் மாதாவின் மீது பக்தியின் காரணமாக என்ன ஜெபம் சொன்னாலும், ஆனால் ஜெபமாலை மட்டும் சொன்னால் கூட போதும். அந்த ஜெபமாலையினால் பல நன்மைகளை பெறலாம், பல வரங்களை பெறலாம் என்று நம்முடைய புனித சாமிநாதர் டொமினிக் அவர் நமக்கு அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த நவ நாட்களில் மாதாவுடைய அருளை நிறைவாக பெறுவோம். முக்கியமாக இந்த ஜெபமாலை எத்தனை ஜெபமாலை சொல்லணும் அத்தனை ஜெபமாலை சொல்லி நிறைந்த அருளை பெறுவோம். இதில் ஒரு முக்கியமான அந்த உண்மையை மறக்கக்கூடாது. இறைவன் மாதாவின் வழியாகத்தான் எல்லா வரங்களையும் நமக்கு அளிக்கின்றார். ஆக இந்த மாதாவை இந்த பங்கு பாதுகாவலியாக பெற்றதற்கு நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். மாதா தலைமுறையாக அவள் பேறு பெற்றவளாக விளங்கும் பொழுது அந்த பெருமை நமக்கும் உண்டு. அந்த மாதாவுடைய பெருமையிலும் அந்த புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நாம் சேர்ந்து இறைவனை வாழ்த்துவோம், போற்றுவோம், நன்றி கூறுவோம்.